ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 1 இயராக நான் எந்த வீடியோவும் போடல. ஸோ நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. தென் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஏபிஎஸ் விசா அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரான டேட்டா எனக்கு கிடைக்கல. நான் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஏபிஎஸ்க்கு. எனக்கு என்னோடய ஃபைல் அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ நான் எப்படி பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இனிமேல் வர ஃபர்தர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிஃபெக்சருக்கும் மாறுபடும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான லிங்க்கை முதல்ல கண்டுபிடிங்க. ஏபிஎஸ்க்கு என்ன லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். அந்த ப்ரிஃபெக்சர் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அண்ட் தென் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த மெயில் வந்த உடனே நீங்கள் போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் திஸ். ஸோ நான் இதை லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த ப்ரொசீஜர். ஸோ இங்கே டைட்டில் கொடுத்துருப்பான் பாருங்கள், ஏபிஎஸ். அப்புறம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ தென் கண்டினியூ. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸு, எந்த வீசாவில் இருக்கும் ஆல்ரெடி, ஸோ அந்த வீசா எப்போ எக்ஸ்பைர் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும். ஸோ இது நான் அப்ளை பண்ணியிருக்கிறது நேந்தர் ப்ரிஃபெக்சர். ஒவ்வொரு ப்ரிஃபெக்சருக்குமே டாக்குமெண்ட்ஸும் சரி, மற்ற டேட்டாவும் மாறுபட்டு வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரிஃபெக்சருமே அவங்கவுங்க டெசிஷன் எடுக்கிறத பொறுத்து தான். ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸுமே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட் விசா, இப்போ கரண்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட் விசா எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபில் பண்ணணும். தென் என்னோடய ரெசிடென்ட் பர்மிட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய சுச்சுவேஷன், நான் இப்போ இருக்கிறது VLSTS ஸ்டூடெண்ட் லாங் ஸ்டே விசா. ஓஃபி கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓஃபி கன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு நம்பர் இருக்கும், அதை நம்ம போடுறோம். தென் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதை நம்ம சப்மிட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இது நீங்கள் ஏபிஎஸ் அப்ளை பண்ணலான்றதுக்கு காலேஜில் ஒரு அட்டஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்டஸ்டேஷனை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்ட் பர்மிட்டாக என்னன்னு கேட்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நேந்தர் ப்ரிஃபெக்சரில் எனக்கு இவ்வளோ தான் கேட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னா எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கல. அதே மாதிரி என்னோடய ரெசிடென்ட் பர்மிட் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருக்க கரண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, ப்ரொலாங்கேஷன் அந்த லெட்டர் கேட்டிருக்காங்க. நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ஒரு PDF ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த PDF ஃபைலை நான் ஃபில் பண்ணி நான் சப்மிட் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு ப்ரிஃபெக்சரில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு 6 மந்த்துக்கு உண்டான எக்ஸ்பென்ஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு சில ப்ரிஃபெக்சரில். ஸோ அது ப்ரிஃபெக்சர் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் டிஃபால்ட்டான இருக்க ப்ரொசீஜர் இதுதான். இதே வெப்சைட்குள்ளே போவீங்க, உங்களோட ஓன் ப்ரிஃபெக்சரோட வெப்சைட்டில். இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அப்லோட் பண்ணுறீங்க. அண்ட் தென் ஃபைலை சப்மிட் பண்ணிடுறீங்க.
தென் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நீங்கள் இதே டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கரண்ட் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, என் ஃபைலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்து லாஸ்ட் வீக் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எனக்கு வந்து அங்கே வந்து நான் ஏபிஎஸோட அக்னாலஜ்மெண்ட்டோ இல்லை ஏபிஎஸ்க்கு உண்டான ஐ மீன் ஸ்லிப் ஆர் சம்திங் வந்து கார்டாக ஏதாவது வந்து நான் வாங்கிட்டு நான் இனிமேல் ஃபர்தராக நான் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 வீக்ஸ் ஆச்சு என் ஃபைலை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு தான் வந்திருந்தது. எனக்கு லாஸ்ட் வீக் தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நான் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், அதுக்கும் அவங்களே மெயில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் வந்து எனக்கு அந்த மெயில் வந்த உடனே நான் வந்து நேந்தர் ப்ரிஃபெக்சர் வெப்சைட்டில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நான் நேரில் போய்ட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரே நாள் ப்ராசஸ் தான். நீங்கள் காலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த ஏபிஎஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டே வந்துடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் ஏபிஎஸ்க்கு. இனிமேல் ஃபர்தராக வர தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படித்து முடிச்சுட்டு ஏபிஎஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஏன்னா நான் அப்ளை பண்ணும் போது எனக்கு நிறைய லிங்க் நான் போயிட்டு பார்த்தேன், ஆனால் எந்த லிங்க்குன்னு எனக்கு ப்ராப்பராக எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏபிஎஸ் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யாரும் பெருசாக வந்து கவர் பண்ணல. ஸோ நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி சில இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அந்த டாக்குமெண்ட்ஸே வந்து போஸ்ட்டில் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொரியரில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்பிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் உங்களுக்கு மெயிலில் வரும். ஆர் இல்லை அதுவும் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு டைரெக்டாக ஃபிசிக்கலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஐ மீன் ஏபிஎஸ்க்குள்ள டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிஃபெக்சர்லையுமே மாறி தான் இருக்கும். எல்லா ப்ரிஃபெக்சர்லையுமே ஒரே ரூல்ஸ் இருக்காது. இங்கே அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ என்னோடய ப்ரிஃபெக்சரில் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணியிருப்பேன், இன்னொரு ப்ரிஃபெக்சரில் வேறு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ரிஃபெக்சருக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸும் என்னோடய ப்ரிஃபெக்சருக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கேட்கல, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ இனிமேல் வந்து ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராசஸிங் டைம் வந்து நான் சொல்லிட்டேன் 5 வீக்ஸ் ஆச்சு எனக்கு. யூஸ்வலாக வந்து ப்ராசஸிங் டைம் வந்து 1 month to 2 month. நீங்கள் ஏபிஎஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 months முன்னாடி அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு, நீங்கள் உங்களோட வீசா வந்து எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த கண்டிப்பாக ஃபர்தராக வந்து டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். See you. Take care.